வணக்கம் மக்களே, அனைவருக்குமே வணக்கம். சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான ஒரு தகவல் என்றே சொல்லியாக வேண்டும். என்ன தகவல் அப்படின்றத அடிப்படையாக பார்ப்பதற்கு முன்பு நீங்கள் இப்போ நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திமுக என்றாலே சூழ்ச்சி தான். இன்னும் 8 மாத காலம்தான் இருக்கிறது, வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாமக தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்கிறாரு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடந்த பாமக பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி பேசும்போது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, 2026 தமிழகத்தில் பாமக ஆள வேண்டும், கட்சியில் நிலவும் குழப்பத்திற்கு திமுக செய்த சூழ்ச்சிகளே காரணம் என்பதை பாமகவினர் புரிந்து கொள்ள வேண்டும். திமுக என்றாலே சூழ்ச்சிதான், சூழ்ச்சியான கட்சி, சூழ்ச்சியான இயக்கம். இன்னும் 8 மாதங்கள் கொடுங்கால திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. வீதி வீதியாக போதைப் பொருட்கள் விற்பனை செய்கிறார்கள். எனவே தமிழகம் என்ற பெயரை குடிகார நாடு, போதை நாடு, கஞ்சா நாடு என மாற்றிக்கொள்ளலாம். வன்னியர் சமுதாய மக்களால் தான் திமுக வளர்ந்தது, இன்று ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறது. சமுதாயத்தின் எதிரி திமுக. ஜாதிவாதி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இல்லை என முதல்வர் சொல்கிறார். இவ்வாறு ஒரு முதல்வர் சொல்வாரா? சட்டசபைக்கு உள்ளே வெளியே பகிரங்கமான பொய்களை சொல்லி வருகிறார். அதிகாரத்தை வைத்துக்கொண்டு அதிகாரம் இல்லை என நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார். வேறு யாரும் அதிகாரம் இருக்கிறது, நாங்கள் யாரிடம் போய் கேட்போம்? வரும் தேர்தலில் திமுகவுக்கு ஒரு விவசாயி கூட ஓட்டு போடக்கூடாது. விவசாயியின் கடவுள் அவர்களை போய் குண்டார் சட்டத்தின் கைது செய்கிறார்கள். மண்ணை காப்பாற்ற வேண்டும் என போராடிய விவசாயிகளை குண்டார் சட்டத்தில் கைது செய்வதா? இன்றைக்கு திமுகவில் இருக்கும் பாதி பேர் குண்டார் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு இருக்க வேண்டும். கொள்ளை அடித்துவிட்டு, கஞ்சாவை கடத்திவிட்டு, சாராயத்தை விற்று கொண்டிருப்பவர்கள் தான் இன்று திமுக பக்கம் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ஆவேசமாக பேசியிருக்கிறாரு. பார்க்கலாம் இதற்கு திமுக தரப்பிலிருந்து என்ன மாதிரியான ரீப்ளே வரப்போகுதுன்னு. நன்றி, வணக்கம்.